A dishonest shopkeeper promises to sell his good at cost price. However, he uses a weight that actually weight 46% less than what is written on it. Fine is profit percentage. ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் தன் பொருட்களை கொள்முதல் விலைக்கே விற்குவதாக வாக்குறுதி அளிக்கிறார். ஆனால் அவர் பயன்படுத்தும் எடை எழுதப்பட்ட அளவிலிருந்து 46% குறைவாக உள்ளது. அவரது லாப சதவீதம் என்ன? ஆக்சுவலி ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், டிஸ்ஹானஸ்ட்னு சொல்லியே ஒரு டைப் இருக்கும். ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எங்கன்னா இங்க இருக்கு பாருங்களேன். நான் கிளாஸ் எடுக்கும்போது டிஸ்ஹானஸ்ட் ஸ்டீல்னு சொல்லிட்டு டைப் 4ல வந்து கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கணும். அது என்ன பேட்டர்ன் அகைன் நான் சொல்றேன். நான் ஃபண்டமெண்டல் என்ன சொல்லணும் அதை டெஃபினட்டா பாருங்க. எதுக்காக சொல்றேன்னா நான் சொன்ன டைப்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். அதனாலதான். சரி, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஒரு நேர்மையற்ற கடைக்காரரை தான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்லலைன்னா எவ்வளவு பொருள் எவ்வளவு அமௌண்ட் இதெல்லாம் பத்தி சொல்லல. அதை என்ன பண்ணிக்கலாம்னா அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா அதாவது ஒரு 100 கிராம் ரைட்டா, 100 கிராம் கொண்ட ஏதோ ஒரு பொருள் அதோட விலை என்ன பண்ணணும் 100 ரூபான்னு வச்சுக்கலாம். சும்மா அசியூம் பண்ணுவோம். அப்போ 1 கிராமோட விலை என்ன வரும்? 1 ரூபா தானே வரும். அசியூம் பண்ணிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நேர்மையற்ற கடைக்காரர் என்ன பண்றாருன்னா அந்த ஏதோ ஒரு இதோட விலையை வந்து குறைக்கிறார். எவ்வளவு குறைக்கிறார்? 46% வந்து என்ன பண்றாருன்னு வச்சுக்கலாம் குறைக்கிறார். யூசஸ் weight that actually weigh வந்து 46% less அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 46% லெஸ்னா 100 கிராம் இருக்கு. 100 கிராம்ல 46% நல்லா கவனிங்க. 100 கிராம் இருக்கு. இந்த 100 கிராம்ல 46% எவ்வளவு? 100 கிராம் 46% எவ்வளவு? 46 வருமா? சரி 46 என்னன்னா அந்த 100 கிராம்ல இருந்து 46 கிராம் கழிச்சு விட்டணும். ஏன் சொல்றாங்க? அது கழிச்சா விட்டாதான் மிச்ச வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க 46% குறைவாக உள்ளன்னு சொல்றாங்க. அப்ப 100 கிராம்ல இருந்து இந்த 46 கிராம நம்ம கழிச்சோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 54 கிராம் கிடைக்கும். ரைட்டா? 54 கிராம். இப்பதான் வந்து ட்ரிக்கே. அதாவது என்ன? அவர் ஆக்சுவலா 54 கிராம் தான். 54 கிராம தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. நார்மலா ஒரு 54 கிராம் தான் இருந்தா அவர் எவ்வளவு வித்திருக்கணும்? 54 ரூபாய்க்கு வித்திருக்கணும். அதாவது என்ன சொல்ல வாரு அப்படின்னா ஏதோ ஒரு கடைக்காரர் ரைட்டா, அந்த கடைக்கு புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காரு. எல்லா மக்களையும் வந்து அவர் கடைக்கு வரதுக்கா என்ன சொல்றேன்னா இங்க பாருங்கப்பா, அதாவது 100 கிராம் கொண்ட ஒரு பொருள் நீங்க வேற கடைக்கெல்லாம் போனா கூட வைக்கலாம். நான் 100 கிராம் கொண்ட வந்த ஒரு பொருளை என்ன விலைக்கு நான் வந்து ஹோல்சேல்ல வாங்கிட்டு வந்துடும் அதே விலைக்கு தான் விற்கிறேன், 100 ரூபாய்க்கு தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைப்போம்? நல்ல மனுஷன்ப்பா, 100 கிராம் பொருள் அப்படியே 100 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு நினைச்சு எல்லாருமே அந்த கடைக்கு தானே போவோம். ஆனா ஆக்சுவலா அங்கதான் அவருக்கு தெரியாது. என்ன சொல்றாருன்னா அவர் அந்த 100 கிராம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 100 கிராம்ல அவர் வந்து என்ன வேலையை பாக்குறாங்க. எப்படி வந்துன்னா இந்த என்ன சொல்றது முதல்வன் மூவில தராசு கீழே வந்துன்னா காந்தம் போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்றாரு வேற என்ன கிராமம் வந்து குறைக்கிறாரு. வெறும் 54 கிராம் தான். நார்மலா 54 கிராம் 54 ரூபாய்க்கு வித்துருக்கணும். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாப்ல அந்த 54 கிராம் கொண்ட அந்த பொருளை எவ்வளவுக்கு விற்கிறாரு? 100 ரூபாய்க்கு விற்கிறார். ரைட்டா? நார்மலா ஒரு 54 கிராம் 54 ரூபாய்க்கு வித்துருக்கணும். அவர் படி சொன்னபடி, அதாவது நல்லபடி நடந்திருந்தா, அவர் சொன்னபடி வந்து வாக்க வந்து காப்பாத்திருந்தா அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனா அது குறைச்சதுனால என்னன்னா 54 கிராம் என்ன பண்றாரு? 100 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப அதுல அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பாருங்க. அப்ப ப்ராஃபிட் என்பது என்னன்னா 100 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஒரிஜினல் விலை என்னதான் இருந்திருக்கணும்? 54 ரூபாய் இருந்திருக்கணும். அப்ப 100ல இருந்து 54 கழிங்க எவ்வளவு வருது? 46 ரூபாய் வருதா? அப்ப 46 ரூபாய் என்னன்னா அவருக்கு ப்ராஃபிட். சோ 46 ரூபாய் என்னன்னா ப்ராஃபிட். புரியும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை ஈக்குவலன்ட் பண்ணணும். அதாவது என்ன அந்த கிராம ஈக்குவலன்ட் பண்ணி அந்த விலையை வந்து ஏற்படும் மாற்றத்தை கண்டுபிடிச்சா போதும். டிஸ்கானஸ்ட் கொஸ்டின்ல அதை கண்டுபிடிச்சாவே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதை கண்டுபிடிச்சாவே என்ன நினைச்சுக்கலாம்? நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாம். ஸோ ப்ராஃபிட்டுக்கான பர்சன்டேஜ் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது? 46 ரூபா இருக்கு ப்ராஃபிட். ரைட்டா? 46 ரூபா ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 54 ரூபா. அதாவது என்ன மீனிங்? இந்த 54 ரூபா காஸ்ட் பிரைஸா இருக்கணும். இது வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும். ரைட்டா? விலை அதாவது பிரைஸ் மாறும். ஆனா இந்த இடத்துல கிராம் வந்து மாறாது. அதனாலதான் வந்து என்ன அவர் மாத்தி வைக்கிறார். அதனாலதான் அவர் என்ன நேர்மையற்ற கடைக்காரன்னு சொல்றோம். ரைட்டா? அப்ப என்ன வரும்? இதுதான் செல்லிங் பிரைஸ். ஸோ இதுதான் செல்லிங் பிரைஸ், இதுதான் காஸ்ட் பிரைஸ். அவருக்கு வந்து என்ன 100ல இருந்து 54 கழிச்சாதான் என்ன ப்ராஃபிட். ஏன்னா ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா தானே. ஸோ ப்ராஃபிட் ஃபார்முலா ஈக்குவல் செல்லிங் பிரைஸ் மைனஸ் என்ன பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ் சொல்லுவோம். அதனால 46 கிடைக்குது. இன்ட்டு என்ன வரும்? 100 வருமா? ஆஸ் பர் த ஃபார்முலா படி. இப்ப என்ன பண்ணுங்க? இது வந்து அடிக்க வேண்டியதான். இப்ப இது 2ஆல அடிச்சுன்னு வச்சுக்கலாம். 23 வருமா? இது 27 வருமா? அப்ப எவ்வளவு இருக்கு? 2300 கீழே என்ன 27 இருக்கு. இப்ப 27 இன்ட்டு 8 போட்டோன்னு வச்சுக்கலாம். 27 இன்ட்டு 8 போட்டா 216 வரும். 216னா 230ல வந்து மிச்சம் பார்த்தா 14 இருக்கும். ரைட்டா? 14னா இங்க ஒரு 0 இருக்கு. 140 வரும். இப்ப 27 இன்ட்டு 5 போட்டலாம். 27 இன்ட்டு 5 போட்டா 135 வரும். ஆனா எவ்வளவு இருக்கு ரிமைனிங்? 140. அப்ப 5 ரிமைனிங் இருக்கும். கீழே என்ன இருக்கு? 27 தான் அடிக்கிறோம். அப்ப 85 5/27 இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். 85 ஆரம்பிக்கிறீங்க. இங்க இருக்க ஆப்ஷன் வந்து B தான் வரும்.